வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த ஜூலை மாதம் 2024 சுக்கிரன் பெயர்ச்சியில் மேஷம், கடகம், துலாம் ஆகிய இந்த 3 அதிர்ஷ்ட ராசிகளின் பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். ஜூலை 2024 சுக்கிரன் கிரகம் 2 முறை பயணிக்கிறது மற்றும் இது இந்த ராசி மக்களின் வாழ்க்கையை வெவ்வேறு வழிகளில் நலம் மற்றும் பாதகமாகவும் சாதகமாகவும் பாதிக்கிறது. ஜூலை 7, 2024 அன்று சுக்கிரன் அன்று மாலை 4:15 நேரத்திற்கு சந்திரன் ராசியான கடகராசிக்குள் நுழைகிறார். அதன் பிறகு ஜூலை 11, 2024 அன்று கடகராசியில் சுக்கிரன் உதயமாகிறார். பின்னர் 31 ஜூலை 2024 சுக்கிரன் சிம்மராசிக்கு மாறுகிறார். இவ்வாறு சுக்கிரன் வெவ்வேறு ராசிகளில் 2 முறை நகருகிறார், ஒரு முறை எரிந்து உதயமாகிறார். இது அனைத்து ராசிக்காரர்களையும் வெவ்வேறு வழிகளில் பாதிக்கவும் சில சாதனைகளை செய்யவும் செய்கிறது. மேலும் சில அதிர்ஷ்ட ராசி மக்களின் அதிர்ஷ்டம் இந்த காலவரிசையில் பிரகாசிக்கும் என தெரிகிறது. அது கிரக நிலைகள் அவ்வாறு செயல்படும் என்று நம்பப்படுகிறது. ஜூலை 2024 சுக்கிரன் பயிற்சியில் மேஷம், கடகம், துலாம் ஆகிய இந்த 3 அதிர்ஷ்ட ராசிகளின் பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். மேஷ ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான பொருள் மகிழ்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். இதனுடன் மேஷராசி மக்கள் தங்களுக்கான வாகனம், சொத்து போன்றவற்றை வாங்கக்கூடிய சூழலும், ரியல் எஸ்டேட்டுடன் தொடர்புடையவர்களுக்கு ஆதாயங்கள் மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன. இவர்களின் ஒட்டுமொத்த நிதி நிலையை மேம்படுத்துவதற்கான வலுவான வாய்ப்பு இந்த நேரத்தில் உருவாகும். சமூகத்தில் இவர்களின் மதிப்பும் மரியாதையும் கணிசமாக உயரும். இந்த மேஷராசி மக்களில் தங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சுகபோகங்களையும் பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று இந்த சுக்கிரனுடைய பயிற்சி 2 ராசிகளில் மாறும்போது இவர்களுக்கு நலம் பெருகும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து கடகராசி மக்களுக்கு சுக்கிரன் சஞ்சாரம் பெரிதும் நன்மை பயக்கும் சூழலை தருகிறது. சுக்கிரன் இவர்கள் லக்ன வீட்டில் மட்டுமே சஞ்சரிப்பார். இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களின் தொழிலில் மகத்தான வெற்றி வாய்ப்புகள் உள்ளன. இவர்கள் பணத்தை மிச்சப்படுத்தலாம் மற்றும் சரியான பணத்தை சம்பாதிக்கலாம், அதை சேமிக்கவும் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குடும்பத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும். அதனால் நல்லதொரு பலனை இவர்கள் உத்தியோகத்தில் அறுவடை செய்யலாம். கடகராசிக்காரர்கள் திடீர் நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான அறிகுறிகள் உள்ளன. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சரியான லாபத்தை பெறுவதுடன் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் பல பலன்களை எதிர்பார்க்கலாம். இவர்களின் தகவல் தொடர்பு திறன் மேம்படும். மேலும் இவர்கள் தங்கள் வார்த்தைகளால் மற்றவர்களை பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். வார்த்தைகள் சற்று பணிவும் பண்பும் தேவைப்படுகிறது. அதேபோல் தொழில் செய்வர்களும் வியாபாரம் செய்வர்களும் சுக்கிரனுடைய பயணத்தால் நல்லதொரு லாபத்தையும் வியாபார விருத்தியும் தொழில் விருத்தியும் பெறுவதை இவர்கள் உணரலாம். இந்த நேரத்தில் கடகராசி மக்கள் நல்லதொரு பண ஆதாயத்தை பெற்று தனது குடும்பத்துடன் ஊர்வலம் செல்வதற்கும், சுற்றுலா செல்வதற்கும் அல்லது குலதெய்வம் கோயில் சென்று வணங்கி வருவதற்கும் இந்த நேரம் நலமாக இருக்கிறது. அதற்கு தகுந்தாமல் அவங்க திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறலாம் என்று கூறுகிறேன். அடுத்து துலாம். சுக்கிரன் 10ஆம் வீட்டில் துலாம் ராசிக்காரர்களுக்கு போகத்தையும் நல்லதொரு வருமானத்தை தரக்கூடிய இடையில் வருமான வீட்டில் சஞ்சரிக்கிறார். அது 10ஆம் வீடு என்பது அவருடைய தொழில்சாரமாகவும் இருக்கிற துலாம் ராசிக்கு. இந்த காலகட்டத்தில் இவர்கள் அனைத்து வகையான லாபங்களையும் இவர்கள் எதிர்பார்க்கலாம். அதை அறுவடை செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. துலாம் ராசி தொழிலதிபர்கள் தங்கள் துறைகளில் நல்ல லாபத்தையும் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கிறது. ஆகவே துலாம் ராசி மக்கள் தாங்கள் இதுவாரம் சம்பாதித்த பணத்தை, சேமித்து வைத்துள்ள பணத்தை நிலங்களில் முதலீடு செய்வது பிற்காலத்தில் நல்லதொரு லாபத்தை உங்களுக்கு தரும். துலாம் ராசி மக்கள் நீண்டகால லாபத்தை பெறக்கூடிய சொத்துக்கள் முதலீடு செய்வது உகந்ததாக இருக்கும். அவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் கடின முயற்சியால் வேலையில் சரியான பலன்களை எதிர்பார்க்கலாம். இதுவரை கிடைக்காத இவருடைய வேலை வாய்ப்பும் சம்பள உயர்வும் இப்பொழுது கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சூழலும் இருக்கிறது. இதனால் சாதகமான வேலை கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இவர்களை நோக்கி வருகின்ற சூழலும் இருக்கிறது. தொழிலதிபர்கள், வியாபாரிகள், வணிகம் செய்பவர்கள் தங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கான சிறந்த நேரமாக இருக்கிறது.
தாங்கள் செய்யும் தொழிலையும் வியாபாரத்தையும் விரிவுபடுத்தி அதனால் நல்லதொரு லாபத்தை அறுவடை செய்வதற்குண்டான சூழல் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அவர்களுக்கு நலத்தை வழங்குகிறது. ஜாதகத்தில் சுக்கிரனின் முக்கியத்துவம் என்பது, ஜாதகத்தில் சுக்கிரன் இடம் வலுவாக இருந்தால் அந்த நபர் தங்கள் வாழ்க்கையில் சரியான திருப்தியை பெற முடியும், மகிழ்ச்சியை அறுவடை செய்ய முடியும். இவர்களின் மனம் வலுவாக இருக்கும், மேலும் இவர்களின் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். சுக்கிரனின் அருள் ஜாதகர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அடைய உதவுகிறது. இதனால் சுக்கிரன் பலம் பெற்ற மக்கள் மகிழ்ச்சியையும் அனைத்து விதமான சுகங்களையும் பெற முடிகிறது. இவர்கள் நல்ல பணம் சம்பாதித்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ இவர்கள் கொடுத்து வைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதே நேரத்தில் இவர்கள் சற்று எச்சரிக்கையாகவும் சுய கவனிப்புடனும் தொழிலிலும் வேலையிலும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இவர்களுக்கு வர வேண்டிய லாபம் மற்றவர்களால் தட்டி பறிக்கப்படும். ஆகவே இந்த நேரத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருந்து தங்கள் லாபத்தை அறுவடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிரும் அனுபவம் யாவரும் பலமுடன் நலமாக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவரான ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.